கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே நம்மத்திலே மகிமைப்படுவாராக. நாட்கள் மிகவும் கொடிதான காலங்களாக இருக்கிறபடினாலே நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருந்து கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துவாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை பெருக செய்கிற தேவன், ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், சபையை பெருக செய்கிற தேவன். அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து அப்படித்தான் சொன்னார். ஆதியாகம புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் என்று சொல்லி அபேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பெருக செய்கிறதான தேவன். ஆகவே நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்களிலே சூழ்நிலைகள் எப்படி போனாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் எப்பொழுது நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி, அவர் போகும்போது காக்கிற தேவன், திரும்பும் போது காக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இங்கே இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் நாட்களிலே ஈசாக்கை தேவனோடு கூட எப்பொழுதும் அவர் உறவாடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 3வது வருஷத்திலே அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாக்கு திட்டங்களை கொடுத்து அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஈசாக்குக்கு எவ்வளவோ தடைகள் இந்த கேராரிலே வந்தது. ஆனால் அந்த கேரார் மக்கள் இந்த ஈசாக்கை பார்த்து அங்கே சொல்லப்பட்ட ஈசாக்குடைய மனைவியை குறித்து இது யார் என்றெல்லாம் கேட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னார், இது என்னுடைய சகோதரி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், பாடுகள் நிறைந்த ஒரு விதமாக இருந்தபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த கேராரிலிருந்து வெளியே போனார். வெளியே போனா கூட அவர் ஒரு பள்ளத்தாக்கிலே போய் கூடாரம் போட்டார் என்று சொல்லி
17வது வசனத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேதாரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து என்று சொல்லி அங்கே ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டது. இப்படியாக அவளுக்கு நெருக்கங்கள் பல வந்தது. ஆனாலும் நெருக்கங்களின் மத்தியிலே இந்த ஈசாக்கை ஆண்டவர் உயர்த்தினார், பெருக செய்தார் என்று சொல்லி அது சொல்லப்பட்டது. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பண்ணுவேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வரலாம். இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அவர் நம்மை பெருக செய்கிறதான தேவன். அருமையானவர்களே, நம்முடைய சபையை பெருக செய்கிறதான தேவன், ஊழியத்தின் எல்லையை பெருக செய்கிறதான தேவன். ஈசாக்கை ஆசீர்வதித்து பெருக செய்தது போல நம்மை அந்த நாட்களிலே அவர் பெருக நிச்சயமாகவே செய்வார். அருமையானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஈசாக்கு அந்த பஞ்ச நாட்களிலே அங்கே விதைத்தார் என்று சொல்லி அங்கே 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி. நெருக்கமான சூழ்நிலை, பஞ்சம், அந்த பஞ்ச காலத்திலே கூட ஈசாக்கு விதைத்தார். அதை 100 மடங்காக பெருக செய்தார். ஆண்டவராகிய இயேசு பெருக செய்கிறதான தேவன். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட நாம ஒன்றித்து இருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட நாம் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே அவர் பெருக செய்கிறதான தேவன். அருமையானவர்களே, மோசே தேவனோடு கூட உறவாடுகிறதிலே அவர் அதிகமாக செயல்பட்டார். மோசே தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக அமர்ந்திருந்தார் என்று சொல்லி, அதே போலதான் நாமும் தேவனுடைய சமூகத்திலே அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே பெருக பண்ணுவார், பெருக செய்கிறதான தேவன். அங்கே ஆதியாகம புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் அந்த 60வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, அங்கே ரெபெக்காளை வாழ்த்தினது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவன். அருமையானவர்களே, இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அங்கே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துறவுகளை வெட்டினார்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனை பண்ணினார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்திலே, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளும் துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவர்களுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு தேடிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுருக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரோர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய
மெய்ப்பொருளனை வாக்குவாதம் பண்ணினார்கள். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு தடைகள் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈசாக்கோடு கூட இருந்தபடினாலே அவனை பெருக செய்கிறதான தேவன். அவன் பெருக செய்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆம், அருமையானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஈசாக்கு பெருக கொடாதபடிக்கு தடைகள் ஏற்பட்டது. அந்த பெலிஸ்தியர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இவனோடு கூட வழக்காடினார்கள் என்று சொல்லி, நீ எங்க கிட்ட இருக்க வேண்டாம், நீ எங்களை காட்டிலும் பலத்தவனாயிருக்கிறாய். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனத்திலே, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். தடைகள் பெருக விடாதபடிக்கு தடைகள் வந்தது. ஆண்டவர் பெருக செய்கிற தேவன். ஆனால் உலக மக்கள் பலவிதமான தடைகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் உண்டாக்குகிறதான ஜனங்கள், நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிற ஜனங்கள். அப்படிப்பட்ட பொறாமையின் மத்தியிலேயும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் பெருக செய்கிற தேவன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பெருக செய்கிறதான தேவன். நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறதான தேவன். நிச்சயமாகவே நம்மை பெருக செய்வார். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் ஒரு உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். ஈசாக்கு அங்க ஆபிரகாம் தேவனோடு கூட உடன்படிக்கை வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அங்க 4வது வசனத்துல, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக்க பண்ணேன். உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, நமக்கும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை தந்து நம்மை தேற்றி வருகிறார், நம்மை ஆற்றி வருகிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருப்பதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் பலவிதமான சூழ்நிலைகள் சோர்வுகளின் மத்தியிலே தான் நாம் நடந்து செல்லுகிறோம். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் பெருக செய்வதற்கு தடைகள், எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பெருக செய்கிற தேவன். அருமையானவர்களே, பெருக கூடாதபடிக்கு சில நேரங்களில் சில தடைகள் இந்த ஈசாக்குக்கு வந்தது போல நமக்கும் வரலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்தராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத பிடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அங்கே பெருக கூடாதபடிக்கு தடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது.
அந்த தடைகள் மத்தியிலேயும் கூட ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிறார். அவர்களுக்கு எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும், அவருக்கு எவ்வளவுதான் நெருக்கங்கள் ஏற்பட்டாலும், கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். 1:11 சொல்லப்பட்ட கதை அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோ, ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் என்று சொல்லி யாத்திராக 1:11 அங்க வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேலருக்கு பெருக கூடாதபடிக்கு தடைகள் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, பயங்கரமான வேலை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அப்பொழுது பெருக கூடாதபடிக்கு தடைகளை உண்டாக்குகிறார்கள். எவ்வளவு தான் தடைகள் வந்தாலும் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போவதில்லை. சக பிரகாரமாக சில சோர்வுகள் ஏற்பட்டது, சில பலவீனங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் பெருக செய்தார். அங்கே யாத்திராகமம் 1:12 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி, அவ்வளவு எவ்வளவுதான் நெருக்கினாலும், எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும், எவ்வளவுதான் சகத்திற்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இஸ்ரவேல் புத்திரர் அங்க பெருகினார்கள், பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பெருக செய்கிறதான தேவன். ஆகவே எந்த சோர்வு வந்தாலும், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனையில் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நிச்சயமாகவே நம்மை பெருக செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதான தேவன். இப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிச்சயமாக நடத்துவார். இந்த நிறைய சொல்லப்பட்ட கீழே வாசிக்கும் பொழுது இவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள். மருத்துவச்சிகளை கொண்டு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்வோன் ராஜா திட்டம் தீட்டினார். ஆனாலும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினாலே அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார். ஆகவே அந்த மருத்துவச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், செழிக்க செய்தார். அதே தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பணியை செய்கிற நம்முடைய குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக பெருக செய்வார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.